ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு thenisflavor.com வித் மீ ரேணுகா கொடியரசன். இன்றைக்கி வந்துட்டு வெறும் ₹1 நம்ம வீடவே வந்துட்டு சுத்தம் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹1 ஷாம்பு, என்ன ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கிறலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளீன் பண்ண போகிறனால இன்னொரு ஷாம்பு எடுத்துக்கிறேன். இது வந்து இந்துலேக்கா ஷாம்பு. ஏன்னா இந்த ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்டில் கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நீங்கள் எந்த ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் லிக்விடை வச்சு நிறையா இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 ஷாம்புவையும் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேட் எக்ஸ்பைரி ஆன ஷாம்பு, நீங்கள் யூஸ் பண்ண வீட்டில் கிடக்க எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஷாம்பு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். டிட்டர்ஜென்ட் லிக்விடும் நல்லா முறை வரும். ஆனால் வந்துட்டு அது ரொம்ப முறை வரும். நம்ம வந்துட்டு துடைக்க முடியாது. இது ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி துடைக்க மட்டும் தான் போகிறோம். அதனால் நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கோங்க. நல்லா தரையும் பளபளப்பாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா டைல்யூட் பண்ணிடுங்க. ரொம்ப முறை வரக்கூடாது. அதனால் நான் வந்துட்டு இந்த பாட்டில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பாட்டிலை மூடிட்டு நல்லா வந்துட்டு ஷேக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஷாம்பு தண்ணியோடலாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்ப்ரே வச்சு இந்த மாதிரி கவுண்டர் டாப் வந்துட்டு நான் தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நுரை வர அளவுக்கு வேண்டாம். தண்ணி வந்துட்டு கொஞ்சம் நிறைய சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சுட்டு வைப் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துட்டு போயிடும். எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துட்டு உடனே க்ளீன் ஆகிடும். நாள் பட வைக்காமல் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிச்சன் டோரையும் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே என் பையன் கை வச்சு நடந்து அந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்குது. இது ஆயுத பூஜைக்கு வச்ச சந்தனம், குங்குமம் எல்லாத்துக்குமே வந்துட்டு மொத்தமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு இந்த மாதிரி தொடச்சிக்கலாம். கதவுலாம் வந்து இடுக்குலையாக வந்துட்டு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்துட்டு நமக்கு அந்த ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகும். துடைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ நான் தொடச்சி காட்டுறேன். அழுக்கு அதிகமாக இருக்க இடத்துல வந்து ஒரு 2 தடவை இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்கிறேன். அப்படி துடைக்கும் போதுட்டு அழுக்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு போயிடும். கதவை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது இல்லையா? இப்போ கீழே வந்துட்டு மறுபடியும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சிக்க போகிறேன். அவ்வளோதாங்க. தூசி எதுவுமே படியாமல் இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் வந்துட்டு துடைச்சிக்க போகிறேன். இதில் வந்துட்டு கண்ணாடியில் வந்துட்டு பவுடர் இதெல்லாம் சிந்தி அப்படியே வெள்ளை வெள்ளையாக தெரியுது இல்லையா? ஸோ அதெல்லாத்தையும் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதை துணி வச்சுட்டு வைப் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்துட்டு ஜன்னலை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜன்னல் கண்ணாடியில் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு தொடச்சிக்கலாம். நம்ம துணி ஈரமாயிடுச்சுன்னா அடுத்த துணி மாற்றிடணும். இல்லாட்டி இந்த மாதிரி வந்துட்டு முறை வர ஆரம்பிச்சிடும். நல்லா ட்ரையாக இருக்க கிளாத்தை வச்சுட்டு துடைக்கும் போது தான் அந்த நுரையே வந்துட்டு இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஜன்னல் கார்னர்லாம் இந்த மாதிரி வந்துட்டு தொடச்சி விட்டுக்கலாம். ஜன்னலில் வந்துட்டு தூசி படிஞ்சிருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு போயிடும். நம்ம ஜன்னல் கம்பிக்கும் வந்துட்டு ஈஸியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பாருங்கள், இன்னொரு கிளாத் வச்சு துடைக்கிறேன். துணி ஈரமாகிக்கிட்டே இருக்கும். ஈரமான அடுத்த துணி மாற்றிடுங்க, இல்லாட்டி நுரை வர மாதிரி தெரியும். நல்லா காஞ்சிருக்கிற துணி வச்சு தான் துடைக்கணும். பாருங்கள், அந்த தூசி எல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, ஜன்னலுக்கு வந்துட்டு துடைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு என் வீட்டில் இருக்க பீரோவுக்கு வந்துட்டு துடைக்க போகிறேன். என் பசங்க வந்துட்டு சாக் பீஸ் வச்சு எழுதி ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ஸோ பீரோவையும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு துடைச்சிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. அது வந்து இந்த ஷாம்புக்கு வந்துட்டு நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. இப்போ துடைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள்.
அதுக்கடுத்ததாக வந்துட்டு நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரிட்ஜையும் வந்துட்டு இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சிக்க போகிறேன். பக்கத்துலேயே இருக்க வாஷிங் மிஷினையும் வந்துட்டு அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சிக்கலாம். இந்த லிக்விடை வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு என்னோடய அடுப்பில் பால் காய்ச்சும் போது பால் வந்துட்டு சிந்திடுச்சு. ஸோ இதை வந்துட்டு அப்போக்கப்போ க்ளீன் பண்ணும்போது ஸ்டெயின்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த கார்னர் பர்னரில் படாமல் சுற்றி வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி ஒட்டிக்கணும். ஸோ கொஞ்சம் க்ளோஸாக வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதே மாதிரி காட்டன் துணி வச்சுட்டு தொடச்சிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா அந்த பால் கரையெல்லாம் ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். சும்மா துணி வச்சு வைப் பண்ணாலே கிளாஸ் எல்லாம் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ₹1 ஷாம்பு வச்சுட்டு க்ளீன் பண்ணுற வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னெல்லாம் க்ளீனிங் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனல் TNSflavor.comக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.